உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் ஒட்டுண்ணியல் நிபுணர் ஜோசப் எவரட் டட்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1874 செப்டம்பர் 9 அன்னைக்கு இங்கிலாந்துடைய செஷரில் இருந்து, அதாவது இன்றைய மெர்சி சைடில் இருக்கிற பெபிங்டனில் ஜான் டட்டனுக்கும் சேரா எலன்மோர் டட்டனுக்கும் மகனாக பிறக்கிறார் ஜோசப் எவரட் டட்டன். இவர் கூட பிறந்தவங்க 4 எல்டர் பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு கெமிஸ்டாக, அதாவது வேதியியலாளராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜோசப் எவரட் டட்டன் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு திறமையான குழந்தையாகவும் புத்தி கூர்மையுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1880ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜோசப் எவரட் டட்டனுக்கு 5 வயசு இருக்கும்போது, அதாவது ஜோசப் எவரட் டட்டன் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1880ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜோசப் எவரட் டட்டனுக்கு 5 வயசு இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பெபிங்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துட்றாங்க. அங்கே 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அந்த லோக்கல் ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி இவர் ஜோசப் எவரட் டட்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக ஜோசப் எவரட் டட்டன் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1885ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் ஜோசப் எவரட் டட்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த லோக்கல் ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால ஜோசப் எவரட் டட்டன் அந்த ஒரு லோக்கல் ப்ரிப்பரட்டரி ஸ்கூல்லையே மிடில் எஜுகேஷனையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 6th கிரேட்ல இருந்தும் அதே லோக்கல் ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் ஜோசப் எவரட் டட்டன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜோசப் எவரட் டட்டனுடைய அப்பாவான ஜான் டட்டன் ஒரு கெமிஸ்ட் வேதியியலாளராக இருந்தனால சயின்ஸ் அறிவியலில், பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி வேதியியலில் ஜோசப் எவரட் டட்டனுக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. மேலும் ஜோசப் எவரட் டட்டன் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் சயின்ஸ்லேயே பயாலஜி, உயிரியல், அதே மாதிரி ஜுவாலஜி, விலங்கியல், இந்த 2 பாடங்களில் கூட அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1888ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 13 வயதில் ஜோசப் எவரட் டட்டன் இவருடைய மிடில் எஜுகேஷன் முடிக்கிறாங்க. அதாவது இன்றைய நிலைப்படி பார்க்கும்போது 8th கிரேட் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த மெர்சி சைடில் இருக்கிற பெபிங்டனில், அதாவது இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற பெபிங்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய செஷரில் இருக்கிற செஸ்டருக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக இந்த செஸ்டரில் இருக்கக்கூடிய கிங்ஸ் ஸ்கூல் செஸ்டர் அப்படின்ற ஒரு பிரைவேட் டே ஸ்கூலில் இவரை 1888 ஜனவரி மாதம் இவருடைய 13 வயசில் இவரை அங்கே சேர்த்துறாங்க. ஸோ அந்த கிங்ஸ் ஸ்கூல் செஸ்டர் அங்கே சேர்ந்து ஜோசப் எவரட் டட்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த பெபிங்டன், இவர் பிறந்த அந்த பெபிங்டன் ஆனது அந்த காலகட்டத்தில் இவர் பிறந்திருந்த நேரத்தில் இந்த இங்கிலாந்துடைய செஷரில் தான் இருந்தது. அது பிற்காலத்தில் தான் இந்த இங்கிலாந்துடைய செஷருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய மெர்சி சைடோடைய நிர்வாகத்தின் கீழே, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே மாற்றப்பட்டது. ஸோ இந்த செஷராக இருக்கட்டும், மெர்சி சைடாக இருக்கட்டும், 2 கவுண்டிஸுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பெபிங்டன், அதே மாதிரி இந்த செஸ்டர், இவர் படிக்கக்கூடிய செஸ்டர், அது வெகு தொலைவில் எல்லாம் இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ அந்த செஸ்டரில் இருக்கிற கிங் ஸ்கூல் செஸ்டரில் தான் ஜோசப் எவரட் டட்டனை இவருடைய அப்பா சேர்த்துருந்தாங்க. அங்கே சேர்ந்து இவருடைய உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஜோசப் எவரட் டட்டன் லட்டின், கிரீக் போன்ற லாங்குவேஜஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜோசப் எவரட் டட்டன் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில 1892 மே மாதம் இவருடைய 17 வயதில் ஜோசப் எவரட் டட்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை அந்த கிங்ஸ் ஸ்கூலில் இருந்து முடிச்சிடுறாங்க. அதாவது அந்த கிங்ஸ் ஸ்கூல் செஸ்டர் அங்கேருந்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக ஜோசப் எவரட் டட்டன் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை அந்த செஷரில் இருக்கிற செஸ்டரில் இருந்து மறுபடியும் மெர்சி சைடுக்கு, அதாவது இங்கிலாந்துடைய செஷரில் இருக்கிற செஸ்டரில் இருந்து அதே இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக இந்த லிவர்பூலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூலோடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் மெடிக்கல் ஸ்கூல், அது சாட்டா லிவர்பூல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே 1892ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து ஜோசப் எவரட் டட்டன் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்னா
லட்டினில் மெடிசனே பேக்கலோரேஸ் சிரஜியே அப்படின்னு அர்த்தம். இது வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஜோசப் எவரட் டாட்டன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது ஜோசப் எவரட் டாட்டன் வந்து மெடிக்கல் கரிக்குலமாக மருத்துவ பாடத்திட்டங்களாக இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை இது போன்ற பாடங்களை அதிக ஆர்வத்தோட படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக 1895ஆம் ஆண்டு அனாட்டமி ஃபிசியாலஜி உடற்கூறியல் உடலியல் இந்த 2 பாடங்களில் கோல்டு மெடல்ஸை வந்து ஜோசப் எவரட் டாட்டன் வந்து பெற்றாங்க. அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு உடலில் இருக்கக்கூடிய இதயம் அது எப்படி இருக்குது, அதனுடைய வடிவம் என்ன, அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அதில் இருக்கக்கூடிய அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய சேம்பர்ஸ் அறைகளின் எண்ணிக்கை என்ன, அதில் இருக்கக்கூடிய தமனிகளினுடைய இருப்பிடம் என்ன. ஸோ இது பற்றிலாம் படிக்கிறது. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி. அதே சமயம் ஃபிசியாலஜி உடலியல்ன்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. அதுதான் உடலியல் அப்படின்றது. உதாரணத்துக்கு இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உடலியல் ஃபிசியாலஜி அப்படின்றது. ஸோ அந்த 2 பாடங்களில் கோல்டு மெடலை வந்து ஜோசப் எவரட் டாட்டன் 1895ஆம் ஆண்டு பெற்றாங்க. மேலும் அதே 1895ஆம் ஆண்டு மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சப்ஸ்டன்ஸ், அதை வச்சு எப்படி வந்து மருந்து தயாரிக்கிறது, ஸோ அதை பற்றி படிக்கக்கூடிய, அதாவது இந்த தாவரங்கள் அல்லது விலங்குகள் அவைகளினுடைய சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதனுடைய மருத்துவ பண்புகள் குணங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு படிப்பு தான் மெட்டீரியா மெடிக்கா. ஸோ அதுலேயும் இவர் ஒரு மெடலை வந்து வின் பண்ணுறாங்க. அடுத்து 1896ஆம் ஆண்டு ஜோசப் எவரட் டாட்டன் வந்து பெத்தாலஜியிலையும் மெடலை வின் பண்ணுறாங்க. பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயின் தன்மைகளால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள் இவைகள் குறித்து படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. அதில் ஒரு மெடலை 1896ஆம் ஆண்டு ஜோசப் எவரட் டாட்டன் வந்து வின் பண்ணுறாங்க. பிறகு இறுதியாக 1897ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 23 வயதில் ஜோசப் எவரட் டாட்டன் வந்து அந்த MBCHB மெடிசனே பேக்கலோரேஸ் சிரஜியே அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அந்த ஒரு டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் பெற்றுறாங்க. பெற்ற உடனடியாக அதே யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் மெடிக்கல் ஸ்கூலோடைய ஒரு ஜார்ஜ் ஹோல்ட் ஃபெல்லோவாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க பெத்தாலஜி நோயியல்ல. ஸோ ஒரு ஜார்ஜ் ஹோல்ட் ஃபெல்லோ இன் பெத்தாலஜியா 1897ஆம் ஆண்டு 1897ஆம் ஆண்டிலிருந்து இவர் வந்து ஒர்க் பண்ண தொடங்குறாங்க. ஜோசப் எவரட் டாட்டன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இப்போ இவர் வந்து அந்த MBCHB அதாவது MBBS முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜோசப் எவரட் டாட்டனே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜோசப் எவரட் டாட்டன் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக ஜோசப் எவரட் டாட்டன் வந்து அந்த லிவர்பூல்லே இருக்கக்கூடிய லிவர்பூல் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது லிவர்பூல் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அங்கே இவர் ஜாயின் பண்ணி மருத்துவ பயிற்சியை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அங்கே வந்து ஒரு முக்கியமான ரஷ்டன் பார்க்கர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்க. அவர் ஒரு பேராசிரியரும் கூட. ஸோ அவரு கீழே ஹவுஸ் சர்ஜனாக இருந்து அறுவை சிகிச்சை பயிற்சிகளை, சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை ஜோசப் எவரட் டாட்டன் வந்து மேற்கொண்டாங்க. அதாவது எப்படி வந்து சர்ஜரி பண்ணணும், ஸோ அதுக்குண்டான பயிற்சிகள் அவர் பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் அவருடைய மேற்பார்வையின் கீழே ஜோசப் எவரட் டாட்டனே வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணி அந்த சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை 6 மாதங்களுக்கு பிறகு கம்ப்ளீட் பண்ணாங்க. அடுத்து 1898 காலகட்டத்தில் ஜோசப் எவரட் டாட்டன் வந்து
அதே லிவர்பூல் ராயல் இன்ஃபர்மரியில் ரிச்சர்ட் கேட்டன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேராசிரியர், அவர் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவர். ஸோ அவரு கீழே ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணி மெடிக்கல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே 6 மாதங்கள் இவர் வந்து அறுவை சிகிச்சையில் பயிற்சி பெறாங்க. இப்போ மருத்துவ பயிற்சியை பெறாங்க. இப்படி மருத்துவ பயிற்சியையும் அந்த ரிச்சர்ட் கேட்டன் அப்படின்ற மருத்துவர் கீழே இவர் பெற்று அந்த மருத்துவ பயிற்சியையும் ஜோசப் எவரட் டட்டன் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஜோசப் எவரட் டட்டன் வந்து ஒரு மருத்துவராக அந்த லிவர்பூல் ராயல் இன்ஃபர்மரியில் சின்ன பணிகளில் ஆரம்பத்தில் சின்ன ஜூனியர் பொசிஷன்ஸில் இவர் வந்து ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இந்த லிவர்பூல் மெடிக்கல் ஸ்கூல் அவங்க தரப்பிலிருந்து ஒன்று லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அப்படின்னு இருக்குது. டிராபிக்கல் மெடிசன் அப்படின்னா வெப்பமண்டல மருத்துவம், குறிப்பாக வந்து வெப்பமண்டலம் சார்ந்த பகுதிகள் அங்கே ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தின் கிளை தான் டிராபிக்கல் மெடிசன் அப்படின்றது. ஸோ அதுக்காகவே லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் தரப்பிலிருந்து ஒன்று இருக்குது. ஸோ அதில் 1900ஆம் ஆண்டு ஜோசப் எவரட் டட்டன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து 3rd எக்ஸ்பெடிஷன், ஏற்கனவே அந்த லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் தரப்பிலிருந்து 2 எக்ஸ்பெடிஷன்ஸ் வந்து போயிருந்தாங்க. 2 பயணங்கள் ஆப்பிரிக்கா வந்து போயிருந்தாங்க. அது மாதிரி 3வது பயணம் 3rd எக்ஸ்பெடிஷன் ஆனது இந்த லிவர்பூல் மெடிக்கல் ஸ்கூல் தரப்பிலிருந்து 1900ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அதில் ஒரு மெம்பராக ஜோசப் எவரட் டட்டன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஆப்பிரிக்கா போய் ரிசர்ச் பண்ணுறதுக்காக. அதில் 2 முக்கியமான நபர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து H.E. அனட் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து J.H. எலியட் அப்படின்றவர். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஜோசப் எவரட் டட்டன் வந்து இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலில் இருந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நைஜீரியாவுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் அந்த நைஜீரியாவில் அந்த காலகட்டத்தில் மலேரியா தொற்று மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பெடிஷன் அங்கே போனது. ஸோ அதில் ஜோசப் எவரட் டட்டன் வந்து போனாங்க. போய் மலேரியாவை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான சில முறைகளை இவர் வந்து வகுக்க தொடங்குறாங்க. ஸோ மலேரியாவானது மஸ்கிட்டோஸ் மூலமாக அடுத்தடுத்து பரவுது. ஸோ அதை பரவலை தடுக்கணும்னா முதல்ல மஸ்கிட்டோஸை வந்து கொசுக்களை வந்து தடுக்கணும். அதுக்கு சானிடைசேஷன் இருக்கணும், அதாவது இடமானது சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் கொசுக்கள் வந்து உற்பத்தி ஆகி மலேரியாவானது பரவாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஜோசப் எவரட் டட்டன் வந்து ஒரு ரிப்போர்ட்டாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நைஜீரியா முழுக்கவே சுத்தம் சுகாதாரம் ஏற்படுத்தப்படணும் அப்படின்றதுல ஜோசப் எவரட் டட்டனுடைய அந்த டீமானது பண்ணாங்க. இதுக்கப்புறமா ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு ஒரு நோய், இது வந்து ஃபிலேரியல் வோம் அப்படின்ற ஒரு வகையான புழு, இந்த ஒரு ஒட்டுண்ணி. ஸோ அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் தான் ஃபிலேரியாசிஸ் அப்படின்றது. இந்த ஃபிலேரியாசிஸ் ஏற்பட்டால் எலிஃபண்டாசிஸ் அப்படின்ற யானைக்கால் நோய் வந்து ஏற்படும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்போம் யானைக்கால் வந்தவங்க. ஸோ அவங்க ஃபிலேரியஸ்னால தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபிலேரியசஸ் ஆனது நைஜீரியாவில் குறிப்பாக வெஸ்ட் ஆஃப்ரிக்காவிலலாம் பரவலாக இருந்தது. ஸோ அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றதுலையும் இந்த 1900ஆம் ஆண்டுலாம் ஜோசப் எவரட் டட்டன் வந்து முழுக்க ஒர்க் பண்ணாங்க. அடுத்து நைஜீரியாவிலேருந்து இவருடைய பயணத்தை முடிச்சுட்டு இங்கிலாந்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் தானாகவே ஜோசப் எவரட் டட்டனே அவருடைய சொந்த செலவில் 1901ஆம் ஆண்டு மே மாதம் ஜோசப் எவரட் டட்டன் வந்து மறுபடியும் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா வந்து போகிறாங்க. இந்த முறை கேம்பியா அப்படின்ற ஒரு ஸ்மால் கண்ட்ரிக்கு அவர் வந்து போகிறாங்க. அங்கே போய் அங்கே இவர் வந்து ஜோசப் எவரட் டட்டன் வந்து அங்கே ஏற்படக்கூடிய மலேரியா தொற்று அதை கட்டுப்படுத்துறதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் ராபர்ட் மிச்சல் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கலோனியல் சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பேத்தஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிஞ்சு வராங்க. ஸோ அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தர் 42-43 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர். அவருடைய ரத்தத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அவர் கண்டறிஞ்சு ஜோசப் எவரட் டட்டன் அந்த ஒரு நபரை அனுப்புகிறாங்க. அது 1901 மே 10. அப்போ ஜோசப் எவரட் டட்டன் வந்து அந்த ஒரு நபரை ஆய்வு செய்யும் போது அப்போ தான் இந்த ட்ரைபானோசோம் அப்படின்ற ஒரு வகையான ஒட்டுண்ணியினால் அந்த ஒரு மனிதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத ஜோசப் எவரட் டட்டன் வந்து கண்டறிகிறாங்க. மேலும் அவருக்கு மலேரியா தொற்றும் கூட இருந்து வந்தது. அப்போது இந்த ஒரு விஷயத்தை ஜோசப் எவரட் டட்டன் கண்டுபிடிக்கும் போது ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த ட்ரைபானோசோம்ஸ் அப்படின்ற இந்த வகையான ஒட்டுண்ணிகளானது விலங்குகளில் மட்டும்தான் பரவும், அது மனிதர்களினுடைய பிளட் ஸ்ட்ரீமில் ரத்தத்தில் இருக்காது அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் ஜோசப் எவரட் டட்டன் வந்து இல்லை, இந்த ட்ரைபானோசோம்ஸ் ஆனது மனிதர்களினுடைய ரத்தத்தில் இருக்குது, அது ஒரு மனுஷனுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு ஒர்க்காகவும் ஜோசப் எவரட் டட்டன் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறம்
கேம்பியாவிலேருந்து 1901 காலகட்டத்திலேயே இங்கிலாந்துக்கு வந்து இவர் போகிறாங்க. அப்போ அந்த பேஷண்ட்டும் இவர் கூட போனாங்க. அப்போ அங்கே வச்சு செக் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த விதமான பேரசைட்ஸ் ஒட்டுண்ணிகளும் அவருடைய உடலில் இல்லை. அதுக்கப்புறம் 1901 டிசம்பர் 15 அதே ஆண்டில் இறுதி காலகட்டத்தில் ஜோசப் எவரட் டட்டன் மறுபடியும் கேம்பியா போகிறாங்க இங்கிலாந்துலேருந்து. அங்கே மறுபடியும் அந்த ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஸோ அப்போ மறுபடியும் அவருடைய உடலில் இந்த மாதிரி ஒரு ட்ரைபனோசோம்ஸ் இருக்குது அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சாங்க. அதை தான் இவர் வந்து ஃப்ளூஜெல்லட் அப்படின்னு சொல்லி ஃப்ளூஜெல்லட் புரோட்டோசோன் அப்படின்னு அந்த ஒரு பேரிட்டாங்க. அதாவது ட்ரைபனோசோம்ஸ் அப்படின்றது ஒரு வகையான ஒட்டுண்ணிகள். அதனுடைய ஒரு ஜீனஸ் இனம் தான் இந்த ஃப்ளூஜெல்லட் புரோட்டோசோன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு பாதிப்பு ஆனது அந்த மனிதனுக்கு இருக்குது அப்படின்னு ஜோசப் எவரட் டட்டன் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மனிதனுக்கு ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்ற நோய் இருந்தது. மலேரியா மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பிங் சிக்னஸும் இருந்தது. மலேரியா பாதிக்கப்படுறது எதனால் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னா ஒரு வகையான நோய் தான். இது குறிப்பாக வந்து இந்த ட்ரைபனோசோம்ஸ் மூலமாக ஒட்டுண்ணிகள் மூலமாக பரவக்கூடியது தான். இதனால் பரவக்கூடிய இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ்னால் காய்ச்சல் தலைவலி ஆரம்பத்தில் ஏற்படும். அதுக்கப்புறம் கை கால் மூட்டுகளில் வலி ஏற்படும். அதுக்கப்புறம் படிப்படியாக பிஹேவியரில் மாற்றம் ஏற்படும். ஏன்னா அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு மனிதனுக்கு ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்ற நோய் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா அப்போ அது வந்து படிப்படியாக அந்த நோயானது ரொம்ப தீவிர எடுத்து அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற மைய நரம்பு மண்டலத்தை பாதிச்சு அந்த மனிதனுடைய தூக்கத்தை கெடுக்கும். ஒன்று மனுஷன் ரொம்ப நேரம் தூங்குவாங்க இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ்னால பாதிக்கப்பட்டா, இல்லைன்னா தூக்கமே வராது. இதனால மனதளவில் பாதிக்கப்பட்டு உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படும். இதுதான் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இது வந்து அந்த காலகட்டத்தில் ஏன் ஏற்படுது அப்படின்றலாம் தெரியாது. ஆனால் ஜோசப் எவரட் டட்டன் தான் வந்து கணிக்கிறாங்க இந்த ட்ரைபனோசோம்ஸ் அந்த ஃப்ளூஜெல்லட் புரோட்டோசோன் அதனால தான் இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆனது பரவி இருக்கு அப்படின்றத ஜோசப் எவரட் டட்டன் வந்து கண்டறிஞ்சாங்க. அது 1902 காலகட்டத்தில் கேம்பியாவில் ஜோசப் எவரட் டட்டன் வந்து அதை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஆனால் அது பெருசாக அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனால் பிற்காலத்தில் இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஏற்படுறதுக்கு ட்ரைபனோசோம்ஸ் தான் காரணம் அப்படின்னு அறியப்பட்டது. இதனாலேயே அந்த ஸ்லீப்பிங் சிக்னஸோடைய வேறொரு பேர் வந்து ஆஃப்ரிக்கன் ட்ரைபனோசோம்ஸ் அப்படின்னு அதனுடைய பேரும் கூட இருக்குது. ஸோ அதை வந்து ஜோசப் எவரட் டட்டன் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. இப்படியே ஒரு நோய் வந்து ஏற்படுறதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமானா அவ்வளோ பெரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு நோய் ஏற்படுதுன்னா அந்த நோய் எதனால் ஏற்படுது அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிச்சாதான் அந்த நோய் வராமல் தடுக்க முடியும், அல்லது வந்தால் அதுக்குண்டான சரியான சிகிச்சை கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்ற மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிச்ச ஒரு நபர் வந்து ஜோசப் எவரட் டட்டன் தான். ஸோ இதனாலேயே இவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேராசிட்டாலஜிஸ்டாக ஒரு ஒட்டுண்ணியல் நிபுணராக வந்து அறியப்பட தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா அந்த லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அவங்க தரப்பில் இருந்து 12வது பயணம் 12th எக்ஸ்பெடிஷன் மறுபடியும் ஆப்பிரிக்கா வந்து போனாங்க. அது 1903 செப்டம்பர் 13. ஸோ அந்த 1903 செப்டம்பர் 13 அந்த காலகட்டத்தில் ஜோசப் எவரட் டட்டனும் அந்த லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் தரப்பில் இருந்து மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. ஏன்னா 1901 நான் இதை மட்டும் சொல்ல தவறிட்டேன். 1901 வால்டர் மயர்ஸ் ஃபெல்லோ அதுவாக வந்து வால்டர் மயர்ஸ் ஃபெல்லோ இன் பேராசிட்டாலஜி ஒட்டுண்ணியல்ல ஒரு ஃபெல்லோவா வந்து வால்டர் மயர்ஸ் ஃபெல்லோவா ஒரு உறுப்பினராக அந்த லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசனில் ஜோசப் எவரட் டட்டன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அதனால தான் 1903 செப்டம்பர் 13 அன்னைக்கு இவரும் அந்த 12th எக்ஸ்பெடிஷனில் கலந்துக்கிட்டாங்க. இந்த முறை இவர் வந்து காங்கோ வந்து போனாங்க. காங்கோ அப்படின்றதும் ஒரு கண்ட்ரி தான். அது வந்து ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. ஸோ அங்கே ஜோசப் எவரட் டட்டன் வந்து போனாங்க. அங்கே வந்து இவர் போகும்போது இவர் கூட 2 முக்கியமான நபர்கள் வந்தாங்க. ஒருத்தர் வந்து ஜான் லான்சலாட் டாட் அப்படின்னு ஒரு நபர். இன்னொரு நபர் வந்து கத்பர்ட் கிறிஸ்டி அப்படின்னு ஒரு நபர். ஸோ அவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஜோசப் எவரட் டட்டன் வந்து காங்கோவில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1904 ஜூன் மாதம் இந்த சமயம் வந்து அந்த கிறிஸ்டி அப்படின்ற கத்பர்ட் கிறிஸ்டி அவர் மட்டும் மறுபடியும் இங்கிலாந்துக்கே போயிடுறாங்க. ஆனால் ஜோசப் எவரட் டட்டனும் அந்த ஜான் லான்சலாட் டாட் இவங்க 2 பேரும் திரும்பி போகாமல் காங்கோலையே ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பாக காங்கோவில் இருந்த ஸ்டான்லி ஃபால்ஸ் அது வந்து இன்னைக்கு வேற ஒரு பேரில் பொயோமா ரிவர் அப்படின்னு அழைக்கப்படுது, பொயோமா ஃபால்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஏரியாவில் டிக் ஃபீவர் அது வந்து அதிகமாக பரவி வந்தது. இது வந்து
ஆஃப்ரிக்கன் ரிலாப்சிங் ஃபீவர் அப்படின்னும் அழைக்கப்படும். இந்த டிக் ஃபீவர் அப்படின்ற என்ன அப்படின்னா சாஃப்ட் டிக்ஸ் அப்படின்ற ஒரு வகையான சின்ன ஒட்டுண்ணிகள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியா தொற்று தான் இந்த டிக் ஃபீவர் அப்படின்றது. இந்த டிக் ஃபீவரும் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ஆரம்பத்தில் காய்ச்சலை ஏற்படுத்தும், உடல் வலியை ஏற்படுத்தும், அடுத்து காய்ச்சல் குணமாகி மறுபடியும் காய்ச்சலை வந்து ஏற்படுத்தும், பிறகு உயிரிழப்பையும் ஏற்படுத்தும். இதுதான் இந்த டிக் ஃபீவர் அப்படின்றது. ஸோ அது எதனால் உருவாகுது, இந்த டிக் ஃபீவருடைய காரணம் என்ன அப்படின்றதுல ஜான் லான்சலாட் டாடும் ஜோசப் எவரட் டட்டனும் ஆய்வு செஞ்சாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இந்த டிக் ஃபீவர் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்பிரிலம் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியா தான் அப்படின்றத ஜோசப் எவரட் டட்டன் வந்து முன்னணியிலிருந்து அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த ஸ்பிரிலம் அப்படின்றது சாஃப்ட் டிக்ஸ் அப்படின்ற ஒரு வகையான ஒட்டுண்ணிகள். அது வந்து கடிக்கும் போது அதன் மூலமாக தான் இந்த ஒரு பாக்டீரியாவானது பரவுது. குறிப்பாக இது வந்து குரங்குகளில் வந்து அதிகமாக இந்த டிக் ஃபீவர் காணப்பட்டது அந்த சமயம். அதுக்கப்புறம் அது குரங்குகளிலிருந்து மனிதர்களுக்கும் பரவினது. ஸோ எப்படி குரங்குகள் மனிதர்கள் இவங்களுக்கு இடையில இந்த டிக் ஃபீவர் ஆனது பரவுது, இதுலையும் ஜோசப் எவரட் டட்டன் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்ப தெரிய வந்தது தான் இந்த ஸ்பிரிலம் அப்படின்ற ஒரு வகையான அந்த பாக்டீரியா இது வந்து ஆர்னித்தோடோரஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ ஆர்னித்தோடோரஸ் மியூபாட்டா அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான பாக்டீரியாவானது நீர்லையும் வந்து காணப்படுது, அது நீரில் உயிர் வாழுது. ஸோ அந்த தண்ணியை வந்து குடித்தா அதன் மூலமாகவும் இந்த டிக் ஃபீவர் ஏற்படுது. ஸோ இப்படி தான் ஒரு குரங்கு வந்து ஒரு கிணத்துலையோ ஒரு குளத்திலேயோ தண்ணி குடிக்கும்போது அந்த குரங்குக்கு டிக் ஃபீவர் இருந்ததுன்னா அந்த குரங்கினுடைய எச்சில் இருக்கிற பாக்டீரியா அது வந்து நீரில் பரவும். அப்போ அந்த ஒரு நீரை வந்து மனிதர்கள் பருகிறதன் மூலமாக தான் அவங்களுக்கு இந்த டிக் ஃபீவர் ஏற்படுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஜோசப் எவரட் டட்டன் வந்து கண்டறிஞ்சாங்க. அது கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான ஆய்வுகளை மேம்படுத்தினாங்க. அந்த பாக்டீரியாவை இவர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்றனால அந்த ஸ்பிரிலம் அப்படின்ற அந்த ஒரு பாக்டீரியாவுக்கு பேரே வந்து பொரேலியா டட்டோனி அப்படின்னு சொல்லி ஜோசப் எவரட் டட்டன் அவருடைய லாஸ்ட் நேம் அதில் வந்து இடம்பெற்றது. ஸோ பொரேலியா டட்டோனி அப்படின்றது அந்த பாக்டீரியாவினுடைய பேர். இது ஒரு சாஃப்ட் டிக்ஸ்னால பரவக்கூடிய பாக்டீரியா. இந்த பாக்டீரியானால தான் டிக் ஃபீவர் ஆனது ஏற்படும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஜோசப் எவரட் டட்டனும் அந்த ஜான் லான்சலாட் டாட் இவங்க ரெண்டு பேரும் கூட அதே அந்த டிக் ஃபீவர்னால அது வந்து ஆஃப்ரிக்கன் ரிலாப்சிங் ஃபீவர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு காய்ச்சல்னால பாதிக்கப்படுறாங்க. அடுத்து 1905 பிப்ரவரி 9 அந்த சமயம் ஜோசப் எவரட் டட்டனும் அந்த ஜான் லான்சலாட் டாட் இவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு இடத்துக்கு, குறிப்பாக வந்து கான்கோல கசாங்கோ அப்படின்ற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ வந்து ஜோசப் எவரட் டட்டன் அவருடைய உடலில் இந்த டிக் ஃபீவர்னால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் அறிகுறிகள் குறித்தெல்லாம் ஒரு ரிசர்ச் ஒர்க்காக எழுதினாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2 வாரங்களுக்கு பிறகு அந்த நோயினுடைய தீவிரம் வந்து அதிகரித்தது. அதனால் அவருடைய சிம்டம்ஸை அவரால் எழுத முடியல. அதை வந்து ஜான் லான்சலாட் டாட் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் ஜோசப் எவரட் டட்டன் வந்து அந்த ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட டிக் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு இறுதியாக அதே 1905 பிப்ரவரி 27 அன்னைக்கு இவருடைய 30 வயதிலேயே ஜோசப் எவரட் டட்டன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1905 பிப்ரவரி 27 அன்னைக்கு இவருடைய 30 வயதிலேயே ஜோசப் எவரட் டட்டன் வந்து அந்த டிக் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு தான் அந்த சாஃப்ட் டிக்ஸ் கடிச்சா ஏற்படக்கூடிய பாக்டீரியாவான அந்த ஸ்பிரிலம் அது வந்து இவருடைய பேர்னால பொரேலியா டட்டோனி அப்படின்னு அதுக்கு பெயரிடப்பட்டது. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இவர் இறந்து அடுத்த 2 மாதங்கள் வரைக்கும் ஜோசப் எவரட் டட்டன் இறந்துட்டார் அப்படின்றது இவருடைய ஃபேமிலிக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த டெலிகிராஃப் ஸ்டேஷன் ஆப்பிரிக்காலலாம் ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ அங்கே தெரியப்படுத்துறதுக்கே 2 மாதங்கள் ஆனது. கிட்டத்தட்ட ஏப்ரல் மே அந்த காலகட்டத்தில் தான் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்துக்கே தெரிவிக்கப்பட்டு இவருடைய குடும்பத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. சரி, வெறும் 30 வயதில் ஜோசப் எவரட் டட்டன் இறந்து போயிட்டார் அப்படின்றத நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த டிக் ஃபீவரோ இவர் இதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ண ஸ்லீப்பிங் சிக்னஸோ இது பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும் அப்படின்ற அவசியம் ஜோசப் எவரட் டட்டனுக்கு கிடையாது. ஏன்னா இவர் ஒரு மருத்துவராக அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் வெறும் சிகிச்சை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாலே போதும், இவர் நிறைய சம்பாதிச்சிருக்க முடியும். அல்லது இங்கிலாந்தில் ஒரு மருத்துவராக ஒர்க் பண்ணியிருந்தாலே இவர் அதிகமாகவே சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு இவர் ஆப்பிரிக்கா போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது, அவங்கள காப்பாற்றுறது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து ஆராய்ச்சி பண்ணுறது, இதிலெல்லாம் ஈடுபடும் போது தான் ஜோசப் எவரட் டட்டன் வந்து
இந்த டிக் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. ஒரு நல்ல விஷயம், அந்த ஜான் லான்சலாட் டாட் அவர் அந்த டிக் ஃபீவர்னால் இறந்து போகல, அவர் காப்பாற்றப்பட்டாங்க. ஜோசப் எவரட் டட்டன் தான் இறந்து போனாங்க. இவர் இதனால் இவ்வளோ விஷயங்கள் அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக செஞ்சனால இவர் காங்கோவில் இறக்கும்போது இவருடைய இறுதி அஞ்சலிக்காக இவருடைய இறுதிச் சடங்குல கலந்துக்கிறதுக்கு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பொதுமக்கள் தானாகவே திரண்டு ஜோசப் எவரட் டட்டனுடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தினாங்க. அவங்க இவர் மேலே வச்சிருந்த மரியாதையை காமிச்சாங்க. ஏன்னா ஜோசப் எவரட் டட்டன் ஒரு மருத்துவராக மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டுண்ணியியல் நிபுணராகவும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த மக்களை காப்பாற்றிருக்கிறாங்க. அதனால் அவங்க நன்றி செலுத்தினாங்க. ஸோ ஜோசப் எவரட் டட்டன் பண்ண சாதனைக்கு ஈடாக இவர் வாழும்போது பெரிய அங்கீகாரங்களோ நிறைய விருதுகளோ கிடைக்கல. ஆனால் இவர் இறக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் தானாக, அதுவும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த கருப்பின மக்கள் தானாகவே முன் இவருடைய இறுதி சடங்குல கலந்துக்கிட்டது தான் ஜோசப் எவரட் டட்டன் இறந்த பிறகு பெற்ற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஸோ இப்பேற்பட்ட ஜோசப் எவரட் டட்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.